இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நமது 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 தினங்களுக்கு முன்பதாக அனைவரும் நம் இந்திய தேசம் முழுவதும் 78வது சுதந்திர தினத்தை மிகவும் சந்தோஷமாக நினைவு கூர்ந்தது. அக்காலத்தில் அத்தருணத்தில் நமக்காக உயிர்த்தியாகம் செய்த பல்வேறு தரப்பட்ட மக்களுக்காகவும் சுதந்திரம் வாங்கி கொடுத்த பல்வேறு தேச தலைவர்களுக்காகவும் நாம் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளோம். ஆகையால் இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு விடுதலை. எப்பொழுதுமே நாம் ஒரு விடுதலையான ஒரு நாட்டில் நாம் ஜீவிக்கும் பொழுது, வசிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் பயமில்லாமல் இருக்கலாம். அதற்கு பேர் தான் விடுதலை என்பது அர்த்தம். ஆகையால் நாம் முதலாவது நமக்கு விடுதலை வாங்கி தந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் அடிக்கடி துதிக்க கடமைப்பட்டுள்ளோம். சங்கீதம் 136:24 நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. பிரியமானவர்களே, நாம் கூட அநேக தரம் அவர்கள் நம்மை ஆண்ட ஆங்கிலேயர்கள் நமக்கு எந்தவித ப்ரிவிலேஜும் கொடுக்கவில்லை என்று நாம் அவர்களுடைய அநேக தரம் சத்துருக்களாக நினைத்தார்கள். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையினால் அவர்கள் நம்மை ஆளாதபடி நம்மை நாமே ஆளத்தக்கதாக ஆண்டவர் தந்த கிருபைக்காக நாம் தேவனுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். ஆகையால் விடுதலை என்ற தலைப்பில் சற்று சுதந்திர தின செய்தியாக சில காரியங்களை நாம் சிந்திப்போம். இங்கு விடுதலை பெற்ற நாம் இந்திய தேசத்தில் நாம் வசிக்கிறபடியால் நாம் தேவனுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். நமக்கு சுற்றியுள்ள அண்டை நாடான பங்களாதேஷ் பார்த்தீர்கள் என்றால் அதிகமான கலவரம். பாகிஸ்தான், இலங்கை தேசத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கிரைசிஸ். அவர்களால் எந்தவித முன்னேற்றமும் சம்பாத்தியமும் இல்லாமல் எல்லாம் அதிக விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கிருபியாக நம்முடைய இந்திய தேசத்துக்கு தேவன் நம்மை சுதந்திரவாளியாக விடுதலையாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சமாதானமாக தங்க வந்ததற்காக தேவனுக்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். மேலும் இந்த விடுதலை என்பது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் முற்றிலுமாக நாம் விடுதலை பெற முடியும். ஏனென்றால் நாம் விடுதலை பெற்ற ஒரு நாட்டில் நாம் ஜீவித்து வந்தாலும் நமக்குள் ஒரு சமாதானம், சந்தோஷம், நிறைவு இருக்கும் பொழுதுதான் உண்மையான விடுதலையை நாம் அனுபவிக்க முடியும். ஆகையால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பெறுகிற எல்லா விடுதலையும் நாம் அறிந்து கொண்டால் நிச்சயமாகவே நாம் ஆத்தும விடுதலை பெற்று ஜீவிப்பதுடன் இந்த சுதந்திர தின நாளில் விடுதலையோடு பெற்ற அனுபவத்தை நாம் நினைவு கூற கடமைப்பட்டுள்ளோம். முதலாவது, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவக்கட்டிலிருந்து, சாபக்கட்டிலிருந்து, பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது மனிதனுக்கு ஒரு விடுதலை வாழ்வை, அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை விடுதலை பெற செய்வதற்காக தான். அவ்வாறு அவர் வந்த பொழுது ஒரு ஓய்வு நாளில் ஒரு ஜெப ஆலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த ஜெப ஆலயத்தில் அவர் போதகம் பண்ணும் பொழுது 18 வருடமாக எல்லளவும் நிமிரக்கூடாத ஒரு கூனியான ஸ்திரீ அங்கே உட்கார்ந்திருந்தாள். அந்த ஸ்திரீ 18 வருடமாக அந்த ஆலயத்துக்கு வந்திருப்பாள். ஆனாலும் அவளை குறித்து எந்தவித கவலையும் இல்லை. அவளை யாராலும் சுகப்படுத்தவும் முடியவில்லை. அவளும் அந்த பலவீனத்தோடு வாழ பழகி கொண்டார். நமக்கு நேர்ந்த நிலைமை இவ்வளவுதான், இதை நாம் வைத்துக் கொண்டுதான் கடைசி வரைக்கும் உயிர் வாழ முடியும் என்று. ஆனால் ஒரு தருணத்தில் அவர் ஜெப ஆலயத்துக்கு வந்திருந்த பொழுது அங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதகம் பண்ண வந்திருந்தார். அப்பொழுது இந்த கூனியான ஸ்திரீயும் அங்கே இருந்தார். லூக்கா 13:10 ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் தெரியும் நாம் எவ்வளவு காலம் ஒரு காரியத்தினால் நாம் நிமிரக்கூடாத நிலைமையில் இருக்கிறோம் என்பது. இங்கு 18 வருடமாக நிமிரக்கூடாத நிலைமையில் இருந்தார். அந்த ஸ்திரீயை நான் எவ்வளவு வருடம் சுகமீனப்படுத்தும் ஆவியினால் இருக்கிறேன் என்று நிலை மறந்து போயிருந்தாள்.
அவளால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிமிர்ந்து பார்க்க கூடாது இருந்தது. ஏதோ எல்லா வாரமும் வருவது போல் வந்து சென்று கொண்டிருந்தால் அது ஒரு பிரசங்கத்தை கேட்பதற்காக தான். ஆனால் அந்த போதகத்தை கேட்க அவள் வந்து கொண்டிருந்தபடியினால், அவள் ரெகுலராக வந்து கொண்டிருந்தபடியினால் அவளுடைய விசுவாசத்தை தேவன் பார்த்து அவளை சுகப்படுத்த சித்தமுள்ளவராக இருந்தார். பிரியமானவர்களே, நாமும் கூட உண்மையான விடுதலை வாழ்வை நம் வாழ்க்கையில் ருசிப்பதற்காக நிச்சயமாகவே நாம் ஆலயத்துக்கு நாம் போதகத்தை கேட்பதற்காக நாம் செல்ல வேண்டும். ஆலயத்துக்கு செல்லும் பொழுது ஏனோ தானோ என்று எதற்காகவோ ஒரு பொழுதுபோக்காகவும் ஒரு கடமைக்காகவும் கிறிஸ்தவர்களாக இருப்பதனால் கண்டிப்பாக ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவும் நாம் செல்லக்கூடாது. நிச்சயமாகவே அந்த ஆலய ஆராதனையில் முழு மனதோடு கலந்து கொள்ளத்தக்கதாகவும் முக்கியமாக இங்கு சொல்லப்படுகிற எல்லா வேத வசனங்களையும் கவனிக்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த 18 வருடமாக இந்த குணியான ஸ்திரீயும் அங்கு போதகத்தை கேட்குவதற்காக அங்கே வந்து கொண்டிருந்தாள். அங்கு அவள் எந்த மனிதனையும் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு அவள் கூணாக இருந்தாள். ஆனால் அவள் காதுகள் செவையாக இருந்தபடியினால் அவள் போதகத்தை வாரம் வாரம் ஒழுங்காக 18 வருடமாகவும் கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெறுமனே போதகம் பண்ணி செல்வராக மட்டுமல்ல, அவளுடைய பலவீனத்தை கண்டு அதை சுகப்படுத்துகிற தேவனாகவும் இருக்கிறார். லூக்கா 13:12 இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்ரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். பிரியமானவர்களே, நாமும் கூட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவண்டே அவர் போதகத்தை கேட்பதற்காக நெருங்கி ஜெயிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு விடுதலை வாழ்வை பெற்று அனுபவிக்கலாம். இந்த பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஸ்திரீ விடுதலையானது போல நமக்கும் கூட நம் வாழ்வில் எத்தனை காலம் நாம் நிமிரக்கூடாத நிலைமையில் இருக்கிறோமோ என்று நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால், அந்த கூனியான காரியத்திலிருந்து, கூணாக்கப்பட்ட காரியத்திலிருந்து நாம் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாக தேவன் கிருபை செய்வார். ஒருவேளை நாம் சுகவீனத்தின் மூலமாகவோ அல்லது பண கஷ்டத்தின் மூலமாகவோ வறுமையின் மூலமாகவோ இல்லை ஏதாவது ஒரு குறைபாடு இல்லாததுனாலோ, திருமணமாகாத காரியத்தினாலோ இல்லை குழந்தை இல்லாத காலத்தினாலோ நாம் மற்றவர்களை பார்க்க முடியாதபடி வெட்கி கூனி குறுகி நாம் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பேற்பட்ட காரியங்களிலிருந்து நம்மை விடுதலை பெற வல்லவராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 18 வருடமாக நிமிரக்கூடாத கூனியாய் இருந்த ஸ்திரீயை பார்த்து, நீ எழுந்து சுஸ்தமானா என்று சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம் கூனை நிமிரப்பட வல்லவராக இருக்கிறார். ஆகையால் நாமும் கூட நாம் தேவனுடைய போதகத்தில் விருப்பமாக இருக்கும் பொழுது, அவருடைய வசனத்தில் வாஞ்சியாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்குள் ஒரு விடுதலை வாழ்வை தேவன் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது, நம்முடைய மீறுதல்களின்றி நாம் விடுதலை பெற வேண்டும். நாம் பிறக்கும் போதே நாம் பாவியான ஒரு கோலத்தில் தான் நாம் பிறக்கிறோம். நம்மையும் அறியாமலே நமக்குள் ஒரு பாவ எண்ணங்கள், தீய எண்ணங்கள் குடிக்கொண்டிருக்கும். நீங்கள் சிறு குழந்தையை பார்த்தீர்கள் என்றால் அதற்கு கோபப்படுவது என்ன என்பது யாருமே சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆனாலும் ஒரு சிறு காரியத்தில் அதற்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என்றால் உடனே ஒரு கோபப்பட்டு அதிகமாக கை காலை உசுவித்து அழுது அடம் பண்ணுவதை நாம் காணலாம். ஆகையால் நாம் பிறக்கும் பொழுதே நாம் ஆதி தகப்பனாகிய ஆதாம் ஏவாளில் உருவாக்கப்பட்டதினால் நம்முடைய தாய் தகப்பனுடைய பாவ குணங்கள் எல்லாம் நம்மையும் அறியாமலே நமக்குள் குடிக்கொண்டிருக்கும். ஆகையால் அந்த மீறுதல்கள் என்று நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும். சங்கீதம் 39:8 பார்த்தீர்கள் என்றால், என் மீறுதல்கள் எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுதலையாக்கும், மூடருடைய நிந்தைக்கு என்னை ஒப்புக்கொடாதையும். பிரியமானவர்களே, நாம் அக்கிரமம் கொண்டிருந்தால், நாம் மீறுதல்கள் இருந்தால், நாம் என்ன மீறி நடக்கிறோம், எந்த கட்டளையை நாம் மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் நமக்கு தெரியும். ஆகையால் அதை நாம் தேவன் நமக்கு உணர்த்தும் பொழுது, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நம் மீறுதல்களை அறிக்கை பண்ணி விட்டுவிடும் பொழுது நிச்சயமாகவே நம்மை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். இங்க மற்றொரு காரியம், மூடனுடைய நிந்தைக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும் என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, நாம் மீறுதல் செய்து நாம் ஜீவிக்கும் பொழுது மற்றவர்களால் நம்மை விட ஒரு கீழ்த்தரமானவர்கள், முட்டாளால் நாம் நிந்திக்கப்படுகிற மக்களாக இருக்கிறோம். ஆகையால் நாம் எந்த காரியத்தையும் தேவனுடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும்
நாம் மீறி நடக்காதபடி நம்மை காத்துக்கொள்ள தேவன் கிருபை செய்ய வேண்டும். ஏனென்றால் ஆதாம் தேவனுடைய கட்டளையை மீறி நடந்தபடியினால் அவருக்கு கிடைத்ததெல்லாம் அவர் பாடுபட்டு நெற்றி வேர்வை நிறைத்து விழுந்து முள்ளும் குறுக்கும் முளைக்கிற பூமியிலிருந்து அவர் பண்படுத்தி தான் சாப்பிட வேண்டும். ஆகையால் நாம் மீறுதல் நிமித்தம் போலதான் முள்ளும் குறுக்கும் போன்ற அநேக காரியங்கள் நம்மை சுற்றி இருக்கும். ஆகையால் நாம் அந்த மீறுதல்களை எல்லாம் அறிக்கைப்பட்டு விடுதலையாகும்படி நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையும் ஒரு செழிப்பான வாழ்க்கையாக மாற்றித்தர தேவன் வல்லவராக இருக்கிறார். அதற்கு தேவன் கிருபை செய்வாராக. மூன்றாவதாக நாம் ஆத்மாவிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். நம் ஆத்மா நாம் எப்பொழுதும் விடுதலை பெற்று நாம் ஜீவிக்கும் பொழுதுதான் ஒரு உண்மையான சமாதானத்தையும் சுதந்திரத்தையும் விடுதலை வாழ்வையும் நாம் அனுபவிக்க முடியும். நாம் மீறுதலில் நம்ம நிற்கும் பொழுது நிச்சயமாகவே நம் ஆத்மாவிலும் ஒரு விடுதலை கிடைக்கும். சங்கீதம் 69:18 நீர் என் ஆத்மாவிடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும், என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை மீட்டு விடும். ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நம்முடைய ஆத்மாவை மீட்பதற்காக தான் இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்து வந்தார். அவரிடம் நாம் வேண்ட வேண்டும், தேவனே என்னுடைய ஆத்மாவை நீர் என்னை சத்துருக்களின் நிமித்தம் என்னை மீட்டுவிடும். நமக்கு வருகிற அநேக சோதனைகள் வேதனைகள் எல்லாம் அநேகம் தரம் நாம் அக்கிரமம் மீறுதல்தான் தான். நாம் ஆத்மா சிறைப்பட்டு இருக்கிறபடினால் தான் நாம் உள்ளம் சோர்ந்து போகிறது. நாம் எதையும் சிந்திக்க தகுதியற்றவர்களாக நாம் மனம் சோர்ந்து போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் நாம் நிச்சயமாக நாம் கேட்கும் பொழுது நம்முடைய ஆத்மாவில் நாம் ஒரு செழிப்பை உணரலாம். நம் ஆத்மா எல்லா பாவக்கட்டிலிருந்தும் சாபக்கட்டிலிருந்தும் விடுதலை பெறும் பொழுது நிச்சயமாகவே நமக்குள் ஒரு பெரிதான விடுதலையை நாம் உணரலாம். அது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் ஒரு வெளியேறப்பட்ட விடுதலை. அந்த விடுதலையை நாம் உணர்ந்திருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அடுத்ததாக அக்கினி சோதனையின்றி விடுதலை. நாம் எல்லாருக்கும் ஒரு சோதனை வரும். நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் புறஜாதி மக்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சோதனை வேதனை கண்ணீர் இருந்த வாழ்க்கை பள்ளத்தாக்குகள் எல்லாம் நமக்கு வரும். ஆனால் நாம் அதை எவ்வாறு கையாளுகிறோம் என்பதுதான் முக்கியம். நாம் விடுதலை வாழ்வை அனுபவிக்கிற மக்களாக இருந்தால் நாம் எப்பேற்பட்ட ஒரு அக்கினி சோதனை வந்தாலும் அதை நாம் கடந்து போக தேவன் நமக்கு உதவுவார். தானியேல் 3:25 அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுவதை காண்கிறேனே, அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். பிரியமானவர்களே, இங்கு ஆபேத் நேகோ சாத்ராக் மேஷாக் அவர்களுக்கு ஒரு அக்கினி போன்ற ஒரு சோதனை. அக்கினிதான் சோதனை. அவர்கள் அந்த ராஜாவை பொச்சலையை வணங்கவில்லை என்றால் நெருப்புச்சூளையில் போடுவதற்கான ஒரு கட்டளை. ஆனாலும் அவர்கள் பயப்படாமல் நின்றார்கள். அவர் ராஜாவிடம் சொன்னது, நீர் எங்களை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, எங்கள் தேவன் எங்களை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை, ஆனாலும் நாங்கள் நீ நிறுத்தின பொச்சலையை வணங்கவே மாட்டோம் என்றான். அதை கேட்டு அந்த நேபுகாத்நேச்சர் அதிக கோபமாகி சூளையை 7 மடங்கு சூடாக்கினார். அவர்கள் போட்ட பொழுது கொண்டு போட்ட மனிதர்கள் இறந்து போனார்கள். ஆனால் இவர்கள் விடுதலையாக அக்கினியில் உலாவிக் கொண்டிருந்தார்கள். நேபுகாத்நேச்சாரே ஓடி வந்து பார்த்து, எங்கே 3 பேரும் விடுதலையாக உலாவுகிறார்களே, அந்த 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று. உடனே அவர்கள் வெளியே வரும் பொழுது அவருடைய அக்கினியின் மனம் எந்த மனமும் வீசாமல் இருந்தது. பிரியமானவர்களே, இதுதான் நாம் தேவன் நம்மை அக்கினி போன்ற சோதனையிலிருந்து 4ஆம் ஆளாக வந்து நம்மை விடுதலை பண்ண வல்லவராக இருக்கிறார். எப்பொழுது என்றால் நாம் நம்முடைய பாவத்திலிருந்து மீறுதலிருந்து விடுதலை பெறும் பொழுது, நம்முடைய ஆத்மா விடுதலை பெறும் பொழுதுதான் நாம் எந்தவித சோதனையும் சகிக்க வல்லவராக இருக்கிறோம். இங்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆத்மா விடுதலையாக இருந்தபடியினால் ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் மிகுந்த தைரியமாக இருந்தார்கள். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, அழித்து போடுவது இந்த உடம்பைத்தானே அவர்கள் அழிக்க வேண்டும், எங்கள் விசுவாசத்தை அவர்கள் அழிக்க முடியாதே, எங்கள் யெகோவா தேவனின் பேருள்ள எங்களுடைய நம்பிக்கையை அவர்களால் நாம் அழிக்க முடியாது என்று மிகவும் தைரியமாக துணிச்சலாக நின்றார்கள். அத்தகைய துணிச்சலை ஆத்மாவில் தேவன் தான் தர முடியும். மேலும் அந்த அக்கினி சூளையில் நின்றும் தேவன் வெட்கப்பட்டு போகாதபடி 4ஆம் ஆளாக வந்து அவர்களை விடுவித்தார். பிரியமானவர்களே, நாம்
ஏதாவது அக்கினி போன்ற சோதனை நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது, இல்லை இந்த சோதனை எல்லாம் அக்கினியாக இருக்கும் என்று நாம் நினைக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவனிடம் மன்றாட கடவோம். தேவனே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவே, நீ 4ஆம் ஆளாக வந்து எங்கள் விடுதலை பண்ணுகிறேன், எங்கள் வாழ்க்கையிலும் இந்த சோதனை நின்று எங்களை விடுதலை பண்ணும் என்று நாம் கேட்போம். அப்பொழுது நிச்சயமாகவே நாம் விடுதலை வாழ்வை பெற்று அனுபவிக்கலாம். அடுத்தது, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நம்மை விடுதலை ஆக்க முடியும். யோவான் 8:36, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த கூனியான ஸ்திரீயை விடுதலையாக்கினார். அந்த குணியான ஸ்திரீ எவ்வளவோ பிரசங்கங்கள் அங்கே கேட்டுக்கொண்டிருப்பார், வேதபாரர்கள், பரிசேயர், சதுசேயர் மூலம். ஆனால் அவர்களுக்கெல்லாம் அவளுக்குள் இருந்த எந்த பலவீனம் எத்தனை வருடமாக இருக்கிறது என்றெல்லாம் ஒன்றும் தெரியாமல் இருந்தது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவளை 18 வருடமாக குணியாக இருக்கிறாள் என்று நாம் கண்டுகொண்டு அவளை விடுதலையாக்கினார். இதுதான் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அந்த குமாரனின் விடுதலையாக்கிய சம்பவத்தை நாம் பெற்று அனுபவிக்கிறோமா? நாம் அப்படி பெற்று அனுபவித்தோம் என்றால் இந்த குணப்பட்ட ஸ்திரீ தேவனை மகிமைப்படுத்தினது போல நாமும் எத்தனை தருணத்திலும் நெத்திய தருணத்திலும் விடுதலை வாழ்வை உணர்ந்து அனுபவித்தலாக நாம் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். அந்த ஒரு பயங்கரமான கட்டுகளிலிருந்து, ரோகங்களிலிருந்தும், சாப கட்டுகளிலிருந்தும் விடுதலையாக்க நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே முடியும். அதுதான் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குமாரனாகிய தேவன் நம்மை விடுதலையாக்கி இருக்காரா? நாம் அந்த விடுதலையின் அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா என்று நாம் சிந்திப்போம் பிரியமானவர்களே. அடுத்தது, நாம் செய்கிற பாவத்தில் எல்லாம் நாம் விடுதலை பெற வேண்டும். ஏனென்றால் நாம் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால் நான் துர்க்கரத்தில் உருவானேன் என்று சங்கீதம் கூறுகிறது. ஆகையால் நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் பாவ சோதனைகள் நமக்குள் வந்து கொண்டேதான் இருக்கும். அதை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை வேண்டும். ரோமர் 6:18, பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். நாம் எதற்காவது ஒரு கட்டுப்பட்டு இருக்கும் பொழுதுதான் நாம் விடுதலை வாழ்வை நாம் அனுபவிக்க முடியும். இந்திய தேசத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாம் விடுதலையான வாழ்வுதான். ஆனால் இங்கும் கூட ஒரு சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த சட்ட சித்தங்களுக்கெல்லாம் நாம் கட்டுப்பட்டு நிற்கும் பொழுதுதான் நாம் ஒரு விடுதலை வாழ்வை உண்மையாகவே அனுபவிக்க முடியும். நாம் விடுதலையானோம், நம் விடுதலை வாழ்வை என்று நினைத்து கொண்டு மற்றவர்களை நாம் துன்பப்படுத்துவோமானால் அது உண்மையான விடுதலை கிடையாது. அதுதான் இங்கு சொல்கிறது, பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். நீதிக்கு அடிமையானீர்கள் என்பது நாம் நீதி உள்ள அந்த வசனத்துக்கு கட்டுப்பட்டு இதை செய்யாதே, அதை செய்யாதே, அதை செய்தால் குற்றம், இந்த கட்டால் இந்த காரியம் நடக்கும் என்றெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்ற ஒரு காரியத்தை நாம் அனுபவிக்க முடியும். ஐயால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை, உண்மையானவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பாவத்திலிருந்து கழுவப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? அதை சிந்தித்து பாருங்கள். அந்த அனுபவம் இந்த காலத்தில் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் அதிகமாக குறைந்து கொண்டே வருகிறது. ஏதோ நானும் கிறிஸ்தவன் தான், ஆண்டவருக்குள் இருக்கிறேன் என்றுதான் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே நாம் பாவத்திலிருந்து அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டு நாம் நீதிக்கு அடிமைப்பட்ட மக்களாக மீட்க வேண்டும். நாம் நீதிக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது எந்த பாவ சோதனையும் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற ஜனங்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்று ஜீவிக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு மேம்பாடான ஒரு விடுதலையான ஜீவியத்தை நாம் செய்யலாம். அப்பொழுது எந்த காரியத்தை குறித்தும் சலனப்படாமல், சந்தேகப்படாமல் நம்மை யாரும் அசைக்கவே முடியாது. ஏனென்றால் நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்று நாம் ஜீவிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் எதிர்காலத்தை குறித்த ஒரு நோக்கத்தை அவர் நமக்குள் தெளிவுபடுத்துவார். ஆகையால் மற்றவர்கள் என்ன சொன்னாலும், எந்த பாவ சோதனைகள் வந்தாலும் நாம் சலனமற்று ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாகவே நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 3:17, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய ஆவியானவரை பெற்று அபிஷேகத்தை பெற்று ஜீவிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு விடுதலை வாழ்வு, அதன் ஆவியானவரின் பெற்ற சந்தோஷம்
அதன் பெற்றோர்களுக்கு தான் உணர முடியும். அது நிச்சயமாகவே எல்லா காரியத்திலிருந்து நமக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர் கிருபை செய்வார். எத்தனை சோதனைகள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் நாம் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களே, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்று அதனால் ஒரு விடுதலை வாழ்வை பெற்று வாழ தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கடைசியாக நாம் இந்த இருளின் அந்தகாரத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். நாம் இந்த உலகத்தில் இந்தியா சுதந்திர நாட்டில் நாம் இருக்கும் பொழுது எத்தனையோ இருளின் அந்தகார சக்தியினால் நாம் ஆட்கொள்ளப்பட்டு விடுவோம். அதற்கெல்லாம் தப்பும்படியாக நாம் விடுதலை பெற்ற ஜீவியம் நமக்குள் வேண்டும். கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினுமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, நாம் இந்த இருளின் அதிகாரத்தில் என்று அந்தகார கோட்டையிலிருந்து சர்வலோக ஏகாதிபதியோடு இந்த வானமண்டலத்து பொல்லாத ஆவிகளோடு நமக்கு எப்பொழுதுமே ஒரு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்திலெல்லாம் நம்ம இன்று விலக்கி இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தணுமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் ஒரு ராஜ்யமாக இந்த இந்திய தேசத்தில் வாழ்கிறோம். இந்த இந்திய தேசத்தில் விடுதலையான தேசத்தில் வாழும் பொழுது நிச்சயமாகவே நாம் தேவனுடைய ராஜ்யத்திலும் விடுதலை பெற்றவர்களாக ஜீவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் உண்மையான விடுதலை. குமாரனுடைய அன்பின் ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தினவராகிய பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். அதற்கு நாம் இருளின் அந்தகாரத்திலிருந்து, இருளின் அந்தகாரம் என்றால் எல்லா பாவ சோதனைகள், எல்லா வேதனைகள், பிசாசின் கட்டுதல், தந்திரங்கள், அதிகாரங்கள், அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நாம விடுதலையாக பெற்றிருக்க வேண்டும். ஒரு காலத்தில் நாம் செய்த பாவ காரியங்களை நாம் எப்பொழுது நினைக்கும் பொழுது, விடுதலை பற்றி ஜீவிக்கும் பொழுது அது ஒரு வெட்ககரமான காரியமாக இருக்கும். ஐயோ, இந்த காரியத்தை நான் இப்படி செய்து விட்டேனே, எனக்கு இதற்கு முன்பதாகவே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்திருந்தால் நான் உண்மையான விடுதலையை நான் பெற்று ஜீவித்திருப்பேனே, இந்த காரியத்தை செய்திருக்க மாட்டேனே என்று நாம் அநேக காரியங்களை குறித்து வருத்தப்படுவது உண்டு. ஆகையால் அந்த வருத்தத்திலிருந்து நாம் நீங்கும்படியாக நாம் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். எப்பொழுது என்றால் நாம் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்த வேண்டும். நாம் இந்த தேசத்தில் விடுதலையான தேசத்தில் மட்டும் ஜீவிப்பது மட்டுமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள், நித்திய ராஜ்யத்துக்குள், பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிற மக்களாக நாம் விடுதலை வாழ்வை பெற்று அனுபவிக்க வேண்டும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. ஜெபம். உங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, ஆண்டவரே, கடந்த 15ஆம் தேதி 78வது விடுதலை சுதந்திர தினத்தை நாங்கள் அனுபவித்தோம். கர்த்தாவே, ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இம்மட்டும் நீர் எங்களை விடுதலையாக சுதந்திரமாக எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாமல் எங்களை பாதுகாத்து வருகிற தேவனுக்காகவும் கொடாடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த தருணத்தில் எங்களை ஆளுகிறவர்களுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இன்றும் அவர்கள் மூலமாக நாங்கள் விடுதலை சுவாச காற்றை நாங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிற தயவுக்காகவும் கொடாடி ஸ்தோத்திரம். இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தலைவர்களையும் உயிர் நீத்த பெரும் மக்களையும் நாங்கள் நினைக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் எங்களுடைய இந்திய தேசத்தில் மட்டும் நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறபடியால் கொடாடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இது மட்டுமல்லாமல் கர்த்தாவே, நாங்கள் எங்கள் அந்தகார கட்டுகளில் இருந்து விடுதலை பெற ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். 18 வருடமாக குனியாக இந்த ஸ்திரீயை நீர் விடுதலை பண்ணினீரே, அதே போல் இதை கேட்டுக்கொண்டுள்ள ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எந்தவித சாத்தானின் கட்டுகளால் கட்டப்பட்டு எத்தனை வருடமாக அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார் அஸ்னாயி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவளுக்கு விடுதலை கட்டளையிடுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் விடுதலையின் நாயகராக அவருடைய ஒவ்வொருடைய இருதயத்திலும் வீட்டிலும் வாழ்க்கையிலும் நடமாட போற தயவுக்கா ஸ்தோத்திரம். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக இருக்கத்தாவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, எங்களை நீர் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஜீவியத்தில் எல்லா காரியத்திலும் கொடிய சோதனை, அக்னி சோதனை போன்ற காரியத்திலும் நீர் எங்கள் வாழ்க்கையில் 4ஆம் ஆளாக வந்து விடுதலை பண்ண வல்லவராக இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்குள்ள ஆத்மாவின் விடுதலையை நாங்கள் பெற்று அனுபவிக்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, எங்கள் பிதாவாகிய தேவனே, நீர் எங்களை இருளின் அந்தகாரத்திலிருந்து எங்களுடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு விடுதலையப்பட்ட ராஜ்யத்துக்கு நாங்கள் உட்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறபடியாலும் போராடி ஸ்தோத்திரம். அதுதான் ஒரு பெரியான சந்தோஷம், நிலையான சமாதானம்,
உண்மையான விடுதலை கர்த்தாவே. இதை கேட்டுக்கொள்ள ஒவ்வொரு மனதிலும் அந்த நிச்சயமான ஒரு விடுதலையை பெற்று அனுபவிக்க ஆண்டவர் கிருபை செய்ய போறதா ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.